ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜாஸ்மின். இப்போ எப்படி டேஸ்ட்டான தக்காளி சோறு, அதுவும் பிரியாணி ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையானது வந்து 3 தக்காளி, 1 வெங்காயம், பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டையை சேர்த்துட்டு ஒரு 10 வந்து முந்திரி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து உதிரியாக சேர்த்துக்கோங்க. அதை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, பிரியாணிக்கு எப்பவும் கட் பண்ணுற மாதிரி. அப்புறம் தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா பச்சை மிளகா நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, 2 பச்சை மிளகா, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் கலர் அதோட ஸ்மெல் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் வந்து பச்சை வாடை வந்து போனதுக்கப்புறமா இப்போ மசாலா ஐட்டம் சேர்க்கலாம். என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா ஃப்ளேவருக்காக நான் சேர்த்துருக்கேன். நல்லாயிருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க 3 தக்காளியை வந்து சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ மசாலாவும் தக்காளியும் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நான் வந்து 3/4 டம்ளர் வந்து அரிசி எடுத்திருக்கேன். அரிசி எடுத்து எண்ணெய் ஊற்றி ஊற வச்சிங்கன்னா உதிரியாக ஒரு எண்ணெய் ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் வந்து தயிர் ஊற்றி சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர், அதாவது 3/4 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர். நான் வந்து வீட்டு அரிசி தான் சேர்த்துருக்கேன், அதனால் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் எந்த டம்ளரில் எடுக்கிறீங்களோ அந்த டம்ளரில் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் லெமன் லைட்டாக 1/2 லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ வந்து அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் லைட்டாக பபிள் மாதிரி கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ வந்து 3 விசில், அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு 3 விசில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டான